இம்மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அன்பு நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். லைட் ஆஃப் தி வேர்ல்ட் மினிஸ்ட்ரி சார்பாகவும் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் தயவினாலும் சபைக்கு தலையா இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய உன்னதமான பலத்தினாலும் இந்த 7வது மாதத்துக்குள்ளாக கடந்து வர தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தயவு பாராட்டி இருக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாந்தத்தின்படி 7 என்று சொன்னாலே அது பரிபூரணத்தை குறிக்கிறது. ஆம், பரிபூர்ணமான நன்மைகளை அவர் தர இருக்கிறார். 7 நன்மைகள், பரிபூர்ணமான 7 நன்மைகளை இம்மாதத்திலே உங்களுக்கு அவர் தர இருக்கிறார். இதை விசுவாசிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற யாவரும் அவருடைய வருகை வரைக்கும் இந்த வார்த்தையை காத்துக்கொள்வீங்கன்னா நிச்சயமா இந்த 7 நன்மைகள் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தாருக்கும், உங்களுடைய தேசத்தாருக்கும், உங்களுடைய எதிர்காலத்துல எல்லா காரியத்திற்கும் அது வெளிப்படும் என்பதுல சந்தேகமில்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் இடைப்பட்ட வார்த்தை சொல்லுகிறேன். ஜெபத்தோடு கேட்பீங்களா? 2 பேதுரு புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல 5, 6, 7 ஆகிய 3 வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். From the book of 2 Peter chapter 1 from the verses 5, 6 and 7. இந்த 3 வாக்கியங்கள்ல தேவன் நமக்கு 7 நன்மைகளை வைத்திருக்கிறார். அது என்னவென்று சிந்திப்போமா? முதலாவதாக 2 பேதுரு புஸ்தகத்துல முதல் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும் தைரியத்தோடே ஞானத்தையும். தேவனாகிய கர்த்தர் இப்ப கொடுக்கிற அந்த 7 நன்மைகள்ல முதல் காரியம் என்னன்னா விசுவாசம். Without faith you cannot please God. விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. ஆக இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளால, கடந்து வந்த பாதையில பல போராட்டங்களால சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்கள் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இயேசு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் அளிக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்கட்டும். சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்துல மகிமையோடு வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக இந்த பூமியை நியாய்ந்திருக்க. ஆக அவருடைய வருகை மேல் விசுவாசமாய் இருங்கள். ஆக முதல் நன்மை விசுவாசம். விசுவாசிக்கிற உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கர்த்தர் தரப்போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக ரீதியான காரியத்திலும் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தரப்போறார். இந்த மாதத்துல இதுவரைக்கும் நடந்திராத பல நன்மையான காரியங்கள் உங்க இல்லற வாழ்க்கையில, ஊழியத்துல கர்த்தர் நடப்பிக்க போகிறார். 2வது நம்ம என்ன வாசித்தோம்னா, தேவன் நமக்கு அந்த வசனத்துல என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, தைரியத்தோடு ஞானத்தையும். அதோட அர்த்தம் என்னன்னா, we need God's knowledge. தேவன் நமக்கு ஞானத்தை தரப்போகிறார். அதோடைய பொருள் என்னன்னா, எந்த இடத்துக்கு போகணும், போகக்கூடாது, எந்த தேவாலயங்கள் சொல்றாங்க இன்னைக்கு நிறைய இடங்கள்ல, ஆனாலும் சில இடங்களுக்கு போகாமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் அந்த ஞானத்தை தேவன் தருவார். யார் நம்முடைய ஐக்கியத்துல அல்லது உண்மையான அன்போடு அல்லது உண்மையான இதயத்தோடு இருக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்வராக. எங்க படிக்கணும் அல்லது எந்த தேசத்துக்கு போகணும் அல்லது எதிர்காலத்தை எப்படி அமைத்துக் கொள்ளணும் என்கிறதான ஞானத்தை தேவன் உங்களுக்கு தர இருக்கிறாராக. இந்த 2 நன்மைகள் மாத்திரமல்ல, 3 மற்றும் 4ஆம் நன்மைகளையும் நம்ம சிந்திக்க போகிறோம். ஞானத்தோடே இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவ பக்தியையும். இந்த 3 காரியங்களை, அதாவது 3வது காரியம் என்னன்னா, நமக்கு தேவன் தருகிற விரும்பும் காரியம் செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நன்மையை இழக்க காரணம் என்னன்னா, அவங்க தங்களுடைய வயதுக்கு மிஞ்சி செயல்படுறாங்க அல்லது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டு அவங்க செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதபடி இன்னைக்கு அவசரப்பட்டு பேசியதுனால, அவசரப்பட்டு சில காரியத்துல ஈடுபட்டனால எவ்வளவு நஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள். ஏன் உங்களுடைய வீடு நீங்க இழந்தீங்க? ஏன் இந்த உலகத்துக்குரிய பல மேன்மை நீங்க இழந்தீங்கன்னா காரணம் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைங்க, இச்சை அடக்கம் இல்லை. அதை தேவன் இன்னைக்கு மறுபடியும் நமக்கு தர விரும்புகிறாராக. 3வது நன்மை நமக்கு செல்ஃப் கண்ட்ரோலை, இச்சை அடக்கத்தை அவர் தர விரும்புகிறார். இச்சை அடக்கத்தோடு அவர் கூட என்ன தர்றாருன்னா பொறுமையை தருகிறார். பேஷன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஆவின் கனிகள் அதுவும் உண்டு. ஆகிய அன்பானவர்களே, நீங்க பல நன்மைக்குரிய பாத்திரங்கள் தான், ஆனா பொறுமையை இழந்துடாதீங்க. ஆபிரகாம் தேவனோட வாக்கு தத்தங்களை பொறுமையோடு விசுவாசித்து நடந்ததுனால அவன் பெற்றுக்கொண்டான்.
அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை அவன் முழுமையா பெற்றுக்கணும். ஆகவே இந்த நாளிலிருந்து உங்க பொறுமைக்கு பலனாக கர்த்தர் உங்களுக்கு பல நன்மைகளை தர இருக்கிறார். முன்பாக அதே வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? பொறுமையோடு தேவ பக்தியை, ரொம்ப அவசியம் இல்லைங்களா? இன்னைக்கு பக்தி வேஷம் தெரித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட மாயமான வாழ்க்கை செய்யாதபடி உண்மையான ஒரு பக்தியோடு, அதோட அர்த்தம் என்னன்னா, வாழ்க்கையில குறைவு வந்தாலும் நிறைவு வந்தாலும், வாழ்க்கையில நன்மை தீமை எது வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கர்த்தரை முன்னாக வைத்து நடக்கிற ஒரு நல்ல அனுபவம். ஆகவே ஆவியோடு உண்மையோடு உண்மையான பக்தியோடு நாம் கர்த்தரை பற்றி கொள்வோமானால் இந்த 7 நன்மைகளும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இறுதியாக 2 பேதுருவின் புஸ்தகத்துல முதல் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2 Peter chapter 1 verse 7. தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அன்பானவர்களே, இந்த 2 கடைசி காரியங்கள் என்னன்னா, சகோதர சிநேகம், பிரதர் இன் லவ். இன்னைக்கு அநேக இடங்கள்ல இந்த அன்பை தான் பார்க்க முடிய மாட்டேது. ஆகவே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அந்த 7 நன்மைகள்ல நீங்க தனித்து இருக்க வேண்டாம். இது வரைக்கும் நான் தனிமையே இருந்துட்டேனே நீங்க நினைக்க வேண்டாம். உங்களுக்கு உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவத்துல ஒரு நல்ல ஆவிக்குரிய அண்ணனை, சகோதரிய ஆண்டவர் உங்களுக்கு தர இருக்கிறார். ஆகவே இந்த சகோதர சிநேகத்தை விட்டுடாதீங்க. அநேகர் விட்டு விடுவது போல நாம் இந்த சகோதர சிநேகத்தின் ஐக்கியத்தை விடாது இருப்போம். கர்த்ததாமே கடைசியா சொல்றாரு என்னன்னா, அன்பையும் கூட்டி வழங்கும். தட்ஸ் மோர் எசென்ஷியல், வெரி இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா? இன்னில இருந்து கேளுங்க, ஆண்டவரே நான் உண்மையில் அன்பாய் இருக்கவும், உண்மையில் அன்பாய் இருப்பதுக்கு அடையாளமாய் பிறரிலும் அன்பாய் இருக்க என்னை உமது அன்பினாலே நிரப்பி அருளும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். ஆக இந்த 7 நன்மைகள் உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்கும் போது, வாஞ்சிக்கும் போது, இந்த உலகத்துல ஒரு பக்கம் அழிவும், பயங்கரமான கூக்குரலும், இன்னும் பலவிதமான தீங்கையும் மக்கள் பார்க்க போறாங்க. மீனோ என்று சொல்லக்கூடிய பயங்கரமான அனல் காற்று வீசி கொண்டு இருக்கனால இன்னும் பலத்த அழிவை மக்கள் நோக்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த 7 நன்மைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போதும், பைபிளை பரிசுத்த வேதாமத்தை நாம சந்தேகப்படாம நம்பி வாழும் போதும் கர்த்தர் நம்ம கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆக ஜெபிப்போமா? இந்த 7 நன்மைகளை இந்த 7ஆவது மாதத்துல பரிபூர்ணமாய் நம்ம இந்த நன்மையை பெற்றிட கர்த்தரிடத்தில் கேட்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்கும் 7 நன்மைகளை தாரும் அப்பா. உம்முடைய கிருபையினால தகப்பனே, உண்மை விசுவாசிக்காமல் ஒருவரும் நித்திய ராஜ்யத்தில் வரப்போறதில்லை. ஆகவே உண்மையே விசுவாசிக்கிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே. விசுவாசம் இருந்தால் மாத்திரம் போதாது, அதோடு ஞானம் அவசியம். எங்கே எப்படி நடக்க வேண்டும் என்கிறதான ஞானத்தை எங்களுக்கு தந்தரலும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒடுக்கங்களை கெடுக்கும் சொல்லியிருக்கிறீர். ஆகவே ஞானத்தோடு பேசிட, யாவரையும் பணிவாய் அன்பாய் நடத்திட எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. உங்களுடைய வார்த்தையின்படியே ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் இச்சையடக்கத்தோடு வாழ்ந்து, தகப்பன தேவ பக்தியோடு நடந்து, உம்முக்கென்று கனி கொடுக்க ஒவ்வொருக்கும் கிருபை தாரும். இந்த உலகத்தில் வருகிற நெருக்கங்கள், வியாதிகள், போராட்டங்களை கண்டு உங்களுடைய பிள்ளைகள் பின்மாற்றத்தில் போய்விடாதபடி ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தும், திடப்படுத்தும் ஆண்டவரை. தைரியத்தை தாரும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின்படியே சகோதர சிநேகத்தை விட்டுவிடாதபடி ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே தங்களை புதுப்பித்துக் கொள்ள தேவன் அவர்கள் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. அளவில்லாத உங்கள் அன்பினால் நிரப்பும். பவுல் சொன்னது போல, நான் தேவ பாஷையை அதிகமாய் பேசுகிறவனா இருந்தாலும், என் சரீரத்தை சுத்தரிக்க ஒப்பு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லைன்னு சொல்றாரப்பா. ஆகவே உண்மையை நேசிக்கிற இருதயத்தை தந்தருடும் ஆண்டவரே. உங்களுடைய அளவில்லாத அபிஷேகம் இறங்கி வரட்டும். காட்லினஸ் என்று சொல்லக்கூடிய அந்த திவ்ய குணங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இப்பொழுது உங்களுடைய வல்லமை ஒவ்வொருவரும் இறங்கினதுக்கு நன்றி. திருமண தடைகள் மாறுவதை நான் பார்க்கிறேன். பிள்ளை பெரில்லாதபடி தவிக்கிறவங்களுக்கு நன்மையை தரப்போகிற உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து வேலைக்காய் செபிக்கிற ஒவ்வொருக்கும் ஏற்ற வேலை தந்து உங்களுடைய பிள்ளைகளை தோஷப்படுத்தும் ஆசீர்வதியும். ஊழியத்தை உண்மையாய் வார்த்தோடு செய்ய விரும்புகிற யாவருக்கும் இந்த 7 நன்மைகளை தந்து அலங்கரிப்பீராக. ஆசீர்வதி. புகழும் துதியும் உமக்கே. மீட்பர் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 7 நன்மைகளை பெற்ற நீங்க இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கவும், இந்த ஊழியம் இன்னும் பலருக்கு நன்மையை பெற்று தந்திட இந்த ஊழியத்துக்காக நினைக்கவும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்ததாமே உங்களை பரிபூர்ண நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்ட நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க என்று நம்புகிறோம். யூடியூபில் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.